நம்ம சிவபெருமான் ஆடலரசன் நடராஜன் அப்படின்லாம் பெருமைப்படுத்தப்படுறவரு. ஆடவருக்கே உரிய தாண்டவம் அப்படின்ற நடன வகையில அவர் தலைச்சிறந்த விற்பனர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மிக விறுவிறுப்பான இந்த நடனத்தை ஆண்களால மட்டும்தான் ஆட இயலும். நம்ம சிவபெருமானோட இந்த தாண்டவ நடனத்தை பற்றி ஒரு அருமையான தோத்திரம் சமஸ்கிருதத்துல இருக்கு. நடனத்தோட ஜதிகளுக்கு ஏத்த மாதிரி சொற்பிரயோகங்கள் எல்லாமே அமைஞ்சு படிக்கிறவங்க எல்லாரையுமே பரவசப்படுத்துது. அப்படிப்பட்ட இந்த தோத்திரத்தை எழுதுனது யாரு அப்படின்னு தெரியுமாங்க? அதை கேட்டாலே உங்களுக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அதை ஏற்றுனது நம்ம 10 தலை கொண்ட இலங்கை வேந்தன் ராவணன். அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? ராவணன் ராவணன் ஒரு இணை இல்லாத சிவபக்தர். இலங்கையோட அரசனான அவரு தன்னோட வலிமையில ரொம்ப கர்வம் கொண்டதுனால பரதகண்டம் எல்லாத்தையுமே வென்றாரு. அது வென்றது மட்டும் இல்லாம அப்படியே கைலாச மலையை நோக்கி போறாரு. கைலாச மலையையும் நம்ம அடையணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா கைலாச மலையில தான் சிவபெருமானும் பார்வதியும்